குவைத் தீ விபத்து தொடர்பான உதவிகளுக்கு தங்களை அணுகுவதற்கான தொலைபேசி எண்களை அயலக தமிழர் நலத்துறை வெளியிட்டுள்ளது. குவைத்தில் நடந்த தீ விபத்தில் இந்தியர்கள் பலரும் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பலரும் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழக முதலமைச்சர், விபத்தில் தமிழர்கள் எவரேனும் பாதிக்கப்பட்டு இருப்பின் அவர் தம் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அயலக தமிழர் நலத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி அயலக தமிழகர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை குவைத் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் அங்குள்ள தமிழ் அமைப்புகளை தொடர்பு கொண்டு விபத்தில் சிக்கிய தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குவைத்தில் உள்ள 6 மாடி கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெற்கு குவைத்தில் உள்ள மங்காஃப் நகரில் கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆப்ரகாமிற்கு சொந்தமான கட்டிடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் என்பிடிசி சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வந்த 195 ஊழியர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திடீரென அதிகாலை 4:30 மணியளவில் சமையல் அறையில் ஏற்பட்ட தீ விபத்து கட்டிடம் முழுவதும் பரவியுள்ளது. இதில் மூச்சு திணறி பலரும் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 40 பேர் இந்தியர்கள் என்றும் 2 தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் காயமடைந்த ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கட்டடத்தில் தங்க வைக்கப்பட்ட ஊழியர்களின் பெரும்பாலானோர் கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. குவைத் கட்டட தீ விபத்தின் போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய பேர் கட்டடத்திலிருந்து கீழே குதித்ததாக அங்கு வசிக்கும் தமிழர் அல் அமீன் தந்தி டிவியிடம் தெரிவித்துள்ளார். ஃபர்ஸ்ட் கீழேந்து பிடிச்சி மேல போனதுனால அந்த புகை நெடி தாங்க முடியாம சில பேர் ஜன்னல திறந்து மேல இருந்து குதிச்சிருக்காங்க. நிறைய பேர் குதிச்சிருக்காங்க. மொத்தம் 150 பேர் இருந்திருக்காங்க அந்த பில்டிங்ல. சொன்னாக்கா இது இந்தியா கேம்ப் தான். இது ஆக்சுவலா இந்தியா பீப்புள் தான் எல்லாமே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரளா பீப்புளும் தமிழ் ஆளுங்களும் தான் அதிக பேர் இருந்ததாகவும், நம்ம நண்பரோட நண்பர் கூட இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் கிளியரான நியூஸும் அல்ல. கிட்டத்தட்ட இந்த 43ங்கிறது இப்ப வயரு தான். இப்ப இன்னொரு ஒரு 5-6 கொஞ்சம் ரொம்ப சீரியஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கிறோம் நாங்க. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் 11 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. 40ற்கும் மேற்பட்டோர் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த நிலையில் கொல்லம் ஓயூர் பகுதியைச் சேர்ந்த உமருதீன் சமீர், பந்தளம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் சசிதரன் உள்ளிட்ட 11 பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்துள்ளன. உயிரிழந்தவர்களில் கேரளாவைச் சேர்ந்தவர்களை அடையாளம் காணும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குவைத் தீ விபத்து மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த கோரி மத்திய அரசுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குவைத் அரசுடன் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க தேவையான அறிவுறுத்தல்களை இந்திய தூதரகம் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பினராயி விஜயன் இரங்கல் தெரிவித்துள்ளார். குவைத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40ற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து அங்குள்ள தூதரகத்திடம் தகவல் கோரியுள்ளதாக அயலக தமிழர் நலத்துறை தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள தமிழ்ச்சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொண்டுள்ளதாகவும், உயிரிழப்பு தொடர்பான உறுதியான தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அவர்களின் உடலை தமிழகம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் தீ விபத்தில் இறந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பதிவில் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்து மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், நெருங்கியவர்களை இழந்த அனைவருடனும் தனது எண்ணங்கள் உள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அங்குள்ள அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.
குவைத்தில் நிகழ்ந்த தீ விபத்து தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். குவைத் தீ விபத்தில் ஏராளமான இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் ஆந்திரா மற்றும் ஒடிசா பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி அந்த தீ விபத்து குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு பிறகு தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு இந்தியாவிற்கு அனுப்பும் பணிகளை மேற்கொள்ள வெளியுறவு இணை அமைச்சர் கீர்த்தி வரதன் குவைத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். குவைத் நகரில் ஏற்பட்ட தீ விபத்து செய்தியை கேட்டு தாம் ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்ததாக ட்வீட் செய்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 40க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தூதர் முகாமிற்கு சென்றுள்ள நிலையில் மேலும் தகவலுக்காக தாங்கள் காத்திருப்பதாக அதில் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தங்களது தூதரகம் முழு உதவியை அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். தீ விபத்து நடந்த கட்டடத்தை குவைத் துணை பிரதமர் ஃபஹத் யூசுப் அல் சபா நேரில் பார்வையிட்டதோடு இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த குவைத் போலீசாருக்கு உத்தரவிட்டார். விசாரணை முடியும் வரை கட்டிடத்தின் உரிமையாளர், அங்கு வசிக்கும் தொழிலாளர்களின் முதலாளி ஆகியோரை காவலில் வைக்குமாறு காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தீ விபத்து நடந்த கட்டிடத்தில் விதிமுறையை மீறி சிறிய இடத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டு இருப்பது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறும் குவைத் நகராட்சி மற்றும் மனித வளத்திற்கான பொது ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ள அவர், இதுபோல் விதிமுறைகளை மீறி ஏராளமான தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டு இருக்கும் குடியிருப்புகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். குவைத்தில் உள்ள இந்திய தூதர் ஆதர்ஸ் வைகா தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தை பார்வையிட்டதோடு அங்குள்ள அல் அதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு இந்திய தூதரகம் முழு உதவி அளிக்கும் என உறுதியளித்தார். குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் பலர் உயிரிழந்திருப்பதாகவும் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக உதவிக்கு தங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசர எண்ணையும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.